வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லடன் பேசுறேன். இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாப்பாக்கு ரவுண்டா இந்த மாதிரி கம்ப்ளீட்டா முடி வந்து தலையில அப்படி கொட்டி இருக்கு. இது பேர் ஆலோபேஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தலை ஃபுல்லா நிறைய இடங்கள்ல இருக்கு. இன்னொரு பிளேஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் போதும்னு நினைக்கிறேன். இந்த இடம் காமிச்சிருவா. இப்ப வந்து நாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்ட்டுனா ஆக்சுவலி வந்துட்டு பயங்கரமான மன அழுத்தம், கவலை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஆனா ஆலோபேஷியா ஏரியேட்டா வரும். சைக்காலஜிக்கலா மைண்ட் சம்பந்தமான விஷயம் தான். ரவுண்டா ஸ்பாட்டா முடி கொட்டும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு குட்டி ஏஞ்சல், அவங்க வந்துட்டு நாடை மாத்தி சொல்லுவோம். அவங்க வந்து பின்லாண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம கண்ட்ரி பேரை மாத்தி சொல்லிடுவோம். அப்பதான் இல்ல மாசு தேவை, இனிமே பாப்பா காமிக்க மாட்டேன். அப்பதான் வந்துட்டு அவங்க கோரிலேட் பண்ணிக்க மாட்டாங்க. அங்க வந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, அவளுக்கு வந்துட்டு சொல்றாங்க சத்தமா சொல்லுவோம், பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்த்துருவோம், எல்லா பிரச்சனையும். சொல்ல என்ன பிரச்சனை? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட உன்னை புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் தள்ளி விடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்து சிரிப்பு வருது, சொல்லிட்டே இருப்பாங்க. நீ இப்படி சொல்லிட்டே இருந்தனா ஆஷாத்தியே அழுதுருவேன். அவ சொல்றது ரொம்ப பாவம். நீ வந்து உங்க கூட ஃப்ரெண்ட்ஸே சேர மாட்டேங்கிறாங்க. எனக்கு 5 people தான் இருக்காங்க. 5 people இருக்காங்க பா. நம்ம 5 people மாஸ்பா. எனக்குலாம் ஒரு ஃப்ரெண்ட் 2 ஃப்ரெண்ட் தான் பா. ஆஷாத்திக்கு 5 people இருக்காங்கல்ல. ஆனா உனக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருக்கணும் ஆசையா? இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கூட போதுமா? அவ்வளவு பெரிய சமாளிச்சு மெயின்டைன் பண்றது கஷ்டம் இல்லையா? மெயின்டைன் பண்ணிருவியா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்க்குமா? எவ்வளவு பெரிய ஏஞ்சல் தான் நீ. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்ம இந்தியன் சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாமே கொடுத்து பழகணுங்க, அன்பு பாசம் எல்லாம். அப்ப அவங்க வந்து ரொம்ப அந்த புள்ளி பண்றது, பிள்ளைகளை 4 பசங்க சேர்ந்து தள்ளி விடுறது, உன்னை பார்த்தாலே சிரிப்பு வருதுன்னு சொல்லி கிண்டல் பண்றது. நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா யூஎஸ்லாம் 18 வயசுக்கு அப்புறம் லைசன்ஸ் யார் வேணா வாங்கலாம். இந்த பிள்ளைகள்லாம் பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங்கா இருக்கும்போது 2 பேருமே போயிடுவாங்க. வீட்டுல வந்து யாருமே இருக்காது. மொபைல்ல உட்காந்து கேம்ஸ், ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ், ஏதாவது இந்த ஷூட் பண்ற கேம்ஸ் மாதிரிலாம் விளையாடிட்டு எவ்வளவு அடிக்ட் ஆகுறாங்கன்னா, 18 வயசு ஆன உடனே நேரா போய் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து பார்க்ல, காலேஜ்ல, ஹாஸ்பிட்டல்ல எங்கேயாவது ஒரு 20 பேரை சுட்டுட்டு அவங்களும் சுட்டு செத்துறாங்க. அவ்வளவு ஒரு அடிக்ஷன், கிரேவிங் ஆகுது. இப்படி ஒரு உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை ஆகுது. அப்ப இந்த ஒரு சின்ன விஷயம் அவளோட வாழ்க்கையில வந்துட்டு எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குதுன்னு பாருங்க. நான் அடிக்கடி சொல்வேன், ஹோமியோல இந்த மாதிரி ஆலோபேஷியா ஏரியேட்டா, தாடியில மட்டும் முடி கொட்டுது, புருவத்துல முடி கொட்டுது, தலையில பேட்சா முடி கொட்டுது, இதுக்கு எல்லாத்துக்கும் மருந்துகள் இருக்கு. நான் மருந்துகளோட பேரை இங்க கீழே ஆட் பண்ணிருக்கேன், வீடியோல ஆட் பண்றேன். அந்த மருந்துகள் எல்லாமே வந்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க செல்ஃப் மெடிகேட் பண்ணாதீங்க. ஹோமியோபதியில இந்த மாதிரி இருந்தா அதுக்கு மருந்து இருக்கு. நீங்க இப்போ இந்த இடத்துல ஒரு சொட்டையாவது, நீங்க வந்து அங்க மோஸ்ட்லி இப்போ ஒரு மருந்து ஸ்டீராய்டோ ஒரு ஊசியோ போட்டு அந்த இடத்துல இப்ப நீங்க முடி வளர வைக்கிறீங்கன்னா அங்க வளரும், திருப்பி இன்னொரு இடத்துல கொட்டும். பாப்பாக்கு அந்த மாதிரி ஒரு தடவை போட்டிருக்காங்க, ஒரு முடி இங்க வரைக்கும் இருக்கு. ஆனா அடுத்து எத்தனை இடத்துல திருப்பி கொட்டி இருக்கு பாருங்க. ஆனா எதனால அவளுக்கு முடி கொட்டுது? அவளுக்கு இன்சல்டட், பீயிங் இன்சல்டடுக்கு அப்புறம் வர ஆலோபேஷியாக்கு அவ்வளவு அருமையான மருந்து இருக்கு மைண்டுக்கு. இப்ப நான் பாப்பாக்கு மருந்து கொடுத்து இந்த முடியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்து நிச்சயமா உங்களுக்கு போடுவேன். நான் அவ மனசுக்கு மருந்து கொடுத்திருக்கேன். அந்த என்னை யாருமே ஃப்ரெண்டு சேர மாட்டேங்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க. மோஸ்ட்லி இவ வந்து ரொம்ப ஷை, ஒரு சாஃப்டான குழந்தையா இருக்கா. அவளுக்கு வந்து எல்லாரும் அவளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புள்ளி, பீயிங் இன்சல்டட். இப்ப நான் அந்த ட்ரகை கீழே ஆட் பண்றேன், ஹோமியோபதி மெடிசன். அதுல வந்துட்டு என்னைய அவமானப்படுத்துறாங்க. அடுத்தவங்க என்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு அவங்க கான்ஸ்டன்டா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இவருக்கு அதான பிரச்சனை, எல்லாரும் என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், எல்லாரும் என்ன யோசிக்கல. யாரா ஏதாவது பேசிட்டாலும் இவங்களை இப்படி பேசிட்டாங்களே ரொம்ப நாளைக்கு ஃபீல் பண்ணுவியா? இல்ல, ரொம்ப நாள் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் மறந்து வரலாம். 2 டேஸ் ஃபீல் பண்ணுவியடா? 2 மினிட்ஸ் கூட ஃபீல் பண்ணக்கூடாதா தங்கம்? என் தங்கமே, என் செல்ல குட்டி, நீ வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஆஷாத்தை என்ன சொன்னேன், நீ மம்மியோட வயிற்றுக்குள்ள இருக்கும் போது நீ தனியா தான் இருந்த. கடவுளே, நான் மம்மி வயிற்றுக்குள்ள தனியா இருக்கேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணா கடவுள் கூட ஒரு ஆள் கொடுப்பாரா?
கொடுக்க மாட்டாங்க. மம்மி வயிற்றுக்குள்ள நீ தனியா தான் வெளியே வந்த, எனக்கு பயமா இருக்கு அம்மாவோட கர்ப்பவாய் வழியா வெளியே வர்றதுக்கு, என் தலை ஃபுல்லா பெனஞ்சுதான் ஒரு அப்பளை யோசிச்சியா? ஏன்னா உனக்கு எதுவுமே தெரியாது, கடவுள் தான் அதெல்லாம் பார்த்துக்குவாரு. பிறந்த அப்புறம் அக்காலாம் நடந்து ஓடுறா, நான் மட்டும் இப்பதான் தவழ்ந்துட்டே இருக்கேன், நான் இன்னும் நடக்கவே இல்லை, நீ ஃபீல் பண்ண நடக்க முடியுமா? நீ வெயிட் பண்ணணும். எப்பவுமே என்ன பண்ணும்? வெயிட் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு நீ வெயிட் பண்ணணும். சரியா? எல்லாமே ஹேப்பன் ஆகும். நம்ம வளர்ந்துருவோம், ஹைட் ஆகும், பெரிய ஆள் ஆயிடுவோம், எல்லாமே லைஃப்ல நடக்கும். செகண்ட் திங் வந்துட்டு இன்னொன்னு என்ன, நான் வந்துட்டு அந்த பிரியணும். அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும், அம்மா வச்சு பிரியவே மனசன் வயிற்றுக்குள்ளே 10 months மேல இருந்தா நம்ம உயிரோடவே இருக்க முடியாது, இறந்து போயிடுவோம். ஸோ அம்மா விட்டு பிரிஞ்சு வெளியே வரணும். அப்புறம் அம்மா அப்பா கூட செல்லமா இருப்பேன். 3 yearsல பிரிஞ்சு ஸ்கூல் போகணும். அக்கா பிரிஞ்சு அக்கா கல்யாணம் பண்ணி போவா, அப்ப நீ அக்கா பிரியணும். நீ பிரிவே தாங்கிக்க முடியல, ஒரு ஃப்ரெண்டு பேசாம போயிட்டா அந்த பிரிவே குழந்தை. பேரண்டிங்ன்றதே நம்ம குழந்தைங்களுக்கு பிரிவை சொல்லி தரதான் மேம். அதுதான் நம்ம பழக்கப்படுத்தணும். மிச்சம் எல்லாமே நேச்சர் பண்ணிடும். பிரிவு தான். அதான் தோல்ல குழந்தை பிறந்தனே தாய்ப்பால் கொடுத்து தோல்ல போட்டு தட்டி கொடுத்துட்டு கீழே போட்டு சுத்தி தலகாணி வைக்க சொல்வேன் நான். அந்த அப்படியே அணைச்சே வச்சு தூங்க வைக்கிறது, கைக்குள்ளேயே வச்சு தூங்க வைக்க. அந்த அம்மாக்கு இந்த கையே வேலை பார்க்காம போயிடுது, கையே வலிக்கும், ஆனா கைக்குள்ளேயே வச்சு தூங்க வைப்பாங்க, கட்டி பிடிச்சே தூங்குவாங்க. நீங்க அப்படிதான் தூங்க வச்சீங்களா அவளை? அப்படிதான் தூங்க வச்சீங்க. இன்னைக்கு அவளோட விளைவு தெரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம வந்து குழந்தைய இண்டிபெண்டா வளர்க்கறதோடைய முக்கியத்துவத்தை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தனியா வளர்றதோட சுதந்திரம். அதனால நான் இருக்கவும் என் பிள்ளைய தனியா இருக்கணும், ஆஹா, நானே இந்த உலகத்துல இல்லைன்னா கூட என் குழந்தை பொழைச்சுக்குவான்னு நினைச்சு தைரியமா இருக்கிற பேரண்ட்ஸ் தான் பேரண்டிங். நான் வாழ்ந்து என் பிள்ளைல ஐயோ நான் இல்லை என் பிள்ளை என்ன பண்ணிடும் அப்படின்னு பயப்படுறது பேரண்டிங்கே இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா மேம்? என் அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு, நானா எங்க அப்பா கனவு கண்டமா நான் ஆயிட்டேன். எங்க அப்பா இறந்தோடனே நான் வந்துட்டு அப்படி ஆகலைன்னா என் அப்பா என்ன ஒழுங்காவே வளர்க்கல. எல்லாருக்கும் நம்ம 80 வயசு வரைக்கும் இருப்போமா? ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல பிள்ளைகளுக்கு நம்ம தேவை மேம். நம்ம கண்டிப்பா வாழ்வோம். சப்போஸ் நம்மளோட ஃபேட் வேற மாதிரி இருந்தா கூட நம்ம இருக்கிற பீரியட்ல இவங்களை இண்டிபெண்டா வாழ வைக்க பழக்கப்படுத்துறது தான் மேம் பேரண்டிங். இப்ப நீங்க அணைச்சே வச்சுருங்க, டிபெண்டா வளர்த்தீங்க உங்க குழந்தைய, தோல்ல போட்டு தட்டி கொடுத்துட்டு கீழே போட்டு சுத்தி தலகாணி வச்சு இண்டிபெண்டா அவ தூங்கி இண்டிபெண்டா இருந்து இண்டிபெண்டா வளர்ந்து, இதுதான் மேம் பெரிய பேரண்டிங். அது பண்ணாம இப்ப என் பொண்ணு என்ன 7 வயசு வரைக்கும் என் கூட இருந்தாங்க, என் பையனை பொண்ணு என்ன பிரிஞ்சு அவங்க போனா அவங்க இண்டிபெண்டா இருக்கணும். டெய்லி என்ன நினைச்சு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டே அந்த இடத்துல அவங்க கஷ்டமா இருந்தாங்கன்னா அது பேரண்டிங்கே இல்லைல்ல மேம். உங்களுக்கு புரியுது? எப்படி நீங்க 24 உங்க பாப்பா கூட இருக்கீங்க, ஆனா உங்க பாப்பா பயங்கர அழுதுட்டே இருக்கா, ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, டிப்ரெஸ் ஆயிட்டு இருக்கா, முடி கொட்டி அவளுக்கு ஆலோபிஷி ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நீங்க கூட இருந்தா என்ன பிரயோஜனம்? நீங்க இப்ப அப்பா உயரவே இல்லை, ஆனா நான் கான்ஃபிடென்ட்டா போல்டா இருந்துட்டேன். என் அப்பா என் கூடயே இருக்காரு, ஆனா நான் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி டெய்லி அழுது புலம்பி டிப்ரெஸ் ஆகி எனக்கு அங்கங்க முடி கொட்டி இருந்தா அப்ப எனக்கு என்ன கான்ஃபிடென்ட்டா வளர்த்துட்டாங்க. உங்க பாப்பா ரொம்ப தைரியம், போல்டு, ஸ்ட்ராங், அன்பான குழந்தையா இருக்கா. அவளை புள்ளி பண்றவங்க கூட அவ வேணும்னு நினைக்கிறா, யாரையும் கூட செய்யறதுன்னு அவ ஃபீல் பண்றா. அவளை கீழே தள்ளி விடுறாங்க, உன்னை பார்த்தா சிரிப்பா வருது. யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதுதான் அவ டேவை முடிவு பண்ணுது. யாருமே உங்க பாப்பாவை இப்ப திட்டல, யாருமே அவளை புள்ளி பண்ணல, யாருமே அவளை வந்துட்டு உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லல. அன்னைக்கு அவ ஹாப்பியா இருப்பா. யாரோ ஒருத்தவங்க வந்து உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது, உன்னை பார்த்தா நான் தள்ளி விட்டுறேன், நீ வந்துட்டு ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டா இவ பயங்கரமா அழுது அவளை அழிச்சுக்குவா. அப்படின்னா அது எப்படி? நான் சந்தோஷமா இருக்கணுமா நான் சோகமா இருக்கணுமான்னு யார் முடிவெடுக்கணும்? நான் தான் முடிவெடுக்கணும். நான் வாழணுமா நான் சாகணுமான்னு யார் முடிவெடுக்கணும்? நான் தான் முடிவெடுக்கணும். நான் இன்னொருத்தவங்களுக்கு நான் வாழ்றது பிடிக்கலன்னு உடனே நான் அதுக்கு உட்காந்து டெய்லி அழுதுட்டு இருக்கலாமா? அவங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அம்மா, அப்பா, அக்கா. உனக்கு ஒண்ணு அவங்கதான் துடிப்பாங்க, சரியா? இப்போ ஒரு 50 பீப்புள்ஸ்க்கு ஆஷா ஆண்டியை பிடிக்கவே இல்லை, நான் ஒரு நல்ல டாக்டரா இருக்கேன், நிறைய பேரை கன்சீவ் ஆக்கிறேன், நிறைய குழந்தைங்களுக்கு நல்லது பண்றேன், பிடிக்கல. அவங்களுக்கு பிடிக்கலன்னு அவங்களுக்கு எல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டு எதுக்கு இருக்கணும் அப்படின்னு ஆண்டி டெய்லி அழுதுட்டே இருந்தா என்ன சொல்வேன்? ஆண்டி நீங்க சூப்பர் ஆண்டி, நீங்க மருந்து கொடுத்து எவ்வளவு பேரை கியூர் பண்றீங்க, அவங்களுக்கு பிடிக்கலாம் என்ன, நீங்க அவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை, உங்க அன்பை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியல, நீங்க ஜாலியா இருங்க சொல்வல. அதே மாதிரி நீ ஒரு ஏஞ்சல், ஆண்டி என்ன சொன்ன, நீ ஒரு ஏஞ்சல் மாதிரி. அவங்களுக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன,
அவங்க யார் டிசைட் பண்றது உன்னோட பீஸ் ஹாப்பினஸ்? அடுத்தவங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும். நிறைய பேர் வந்து மேம் இப்ப எல்லாரும் பீஸ்ஃபுல்லா நடந்தா அந்த டே அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. யாரா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அப்ப ஒரு லேடி வந்து அவ டே சந்தோஷமா இருக்கணுமா சந்தோஷமா இருக்க கூடாதான்னு அவ புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க முடிவெடுக்கிறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், யாரா இது வந்து 3 வயசுல பிரச்சனை இல்ல, 7 வயசு பிரச்சனை இல்ல, 40 வயசுல இதுதான், 60 வயசுல இதுதான் லேடிஸோட பிரச்சனை. அந்த பக்கத்துல இப்ப ஃப்ரெண்டு பேசவே இல்லை, சரியா இது பண்ணல, அந்த 4 நாள் இவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஒழுங்கா பேசியிருக்க மாட்டாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, குழந்தைங்களுக்கு ஒழுங்கா சமைச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க, பிள்ளைங்க வந்து என்ன பேசுறாங்க, போய் தொலைங்க கம்முன்னு இருங்க அப்படின்னு இவங்க பயங்கர டென்ஷனா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்காண்டியே வாழ்றது இவங்க கணவனும் குழந்தைங்க தான். உங்க பாப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணி வீட்டுல அழுதுட்டே டென்ஷன் ஆகி கிராங்கியா உங்களெல்லாம் இரிட்டபிளா இருக்கா, நீங்க அவளை சமாதானப்படுத்த விரும்புறீங்க. இதேதான் நீங்க உங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க கிட்ட பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ உங்களோட நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எவ்வளவு டென்ஷன் கிளினிக்ல எவ்வளவு பிரச்சனை வந்தா கூட என் பையன் பொண்ணு என் ஹஸ்பண்டுக்கு என்னோட பெஸ்ட் ஃபேஸ் காமிப்பேன். அவங்களோட மூடு நான் ஸ்பாயில் ஆகி ஐயோ நம்ம இந்த 4 நாள் கழிச்சு சமாதானம் ஆயிடுவோம், ஆனா அந்த 4 நாள் புருஷனை பார்க்கல, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா சமைச்சு கொடுக்கல, யாரோ ஒருத்தி அவங்க லைஃப் நம்ம லைஃப் அவங்க டிசைட் பண்ணக்கூடாது மேம். இப்ப இருக்கிற 90% ஆஃப் லேடிஸோட டேவை அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் தான் டிசைட் பண்றாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க, உன் லிப்ஸ் எல்லாம் ரோசி லிப்ஸா இருக்கு, அழகா இருக்கு, இவ்வளவு லாங் ஹேர் இருக்கு, அப்ப அவங்களுக்கு உன் மேல ஜெல்லசி இருக்கும், உன் மேல பொறாம இருக்கும், இருக்குமா? இருக்கு. உனக்கே தெரியுதா? நீ அழுகாம சத்தமா சொல்ல, அப்பதான் எல்லாரும் திருந்துவாங்க இந்த வீடியோ பார்த்து. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, என் ஃப்ரெண்டே கிடையாது, நல்லா பிளாக்மெயில் பண்ணுவா. அவன் ஃப்ரெண்டே கிடையாது, ஆனா அவனை பிளாக்மெயில் பண்ணுவாளா? என்ன பிளாக்மெயில் பண்ணுவா? அதாவது எங்க அப்பாவுக்கு ஒரு கேம் நல்லா அடிக்ட் ஆகுன்னு நான் சரிட்டேன். புரியல தங்கம். எங்க அப்பா சொன்னாரு, அதாவது வந்து இந்த கேம் அடிக்ட் ஆகுற, நீ இந்த கேம் விளையாடாதுன்ட்டாரு. நானும் சரிட்டேன். அந்த பொண்ணு வந்து அப்புறமா எங்க அப்பா போட்டு டே கத்துறா, அவங்க அப்பா பிடிக்கல, உங்க அப்பா கொட்டணும்னு தோணுது, உங்க அம்மா கொட்டணும்னு தோணுது அப்படி சொல்றாளா? நீ என்ன கேம் விளையாடிட்டு இருந்த? ரோப்ளாக்ஸ். இவ அதாவது என்ன சொல்றானா, இவ வந்து ரோப்ளாக்ஸ் ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாலாம். அப்ப இவ அப்பா வந்து இந்த கேம் நீ விளையாடாத, இந்த கேமுக்கு நீ அடிக்டா இருக்க இவங்க அப்பா சொல்லியிருக்காரு. சோ இவங்க அப்பாவை இவ ரொம்ப லவ் பண்றனால, என்னடா இவங்க அப்பாவை ரொம்ப லவ் பண்றனால, இவங்க அப்பா மேல இவ நிறைய மரியாதை வச்சிருக்கனால இவ இந்த ரோப்ளாக்ஸ் கேம விளையாடாம விட்டுட்டா. ஆனா அந்த ஃப்ரெண்ட் வந்து எனக்கு உன்னை அப்பாவை பார்த்தா கோவமா வருது, உங்க அப்பாவே பிடிக்கல, உங்க அப்பாவை கொன்றுணும் போல இருக்கு, உங்க அம்மாவை கொன்றுணும் போல இவளை பிளாக்மெயில் பண்ணிருக்கா. அவ வந்து போய் உன் அப்பாவை கொல்ல அம்மாவை கொல்லுன்னு உனக்கு சொல்லி கொடுக்குறாளா? அவதான் அவளுக்கு அவளோடது அவளே வந்து அவளுக்கு. ஓ, அவளே வந்து உன் அப்பா அம்மா கொல்ற மாதிரி அவளுக்கு தோணுதா? சொல்றேன். அப்படி நீ பயந்து தோன்றது இல்ல, அந்த மாதிரி சொன்னா கொல்ல போறேன்னு சொல்றா, தோணலாம் இல்ல. நீ அதனால அப்பா அம்மாக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் பயந்துதான் இப்ப இவ்வளவு அழுதுட்டு இருக்கியா? சோ உனக்கு இன்சல்ட் பிளஸ் ஃபியர் ஓவர்லாப் ஆயிருக்கு, எக்ஸ்ட்ரீமா ஃபியர். இப்ப இந்த இடத்துல நீ ஃபியர் மெடிசன் ஆட் பண்ணணும், சரியா? நீ வந்து அதனால நம்ம அப்பா அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி நீ டெய்லி பயந்துட்டு இருக்க, அதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்கிட்ட நிறைய மந்திர சக்தி இருக்குன்ற விஷயம். என்னோட மந்திர சக்தியில உன்னோட அப்பா சுத்தி ஒரு பாதுகாப்பாலையும் அம்மா சுத்தி ஒரு பாதுகாப்பாலையும் ஆன்டி வச்சிரு. இப்ப நான் உனக்கு கட்டி பிடிச்சேன்ல, அப்ப இங்க இருந்து உனக்கு நிறைய லவ் போதான்னு கேட்டேன்ல, உனக்கு லவ் வந்தது நீ ஃபீல் பண்ணியா பண்ணலையா? பண்ண. நான் இங்க இருந்து நிறைய லவ் அனுப்பிச்சேன்ல உனக்கு, அதே நான் இங்க இருந்து அப்படியே எப்படி உனக்கு லவ் ஹார்ட்டுக்குள்ள நிறைய அனுப்பிச்சேனோ அதே மாதிரி நான் வந்து மேஜிக் ரிங்கும் அப்பாவையும் அம்மாவையும் சுத்தி போட்டுருவேன். அவ உங்க அப்பா அம்மா கொல்ல வந்தானா அது அப்படியே அவ கீழே விழுந்து அடிபட்டு ஓடி போயிடுவா, அவ கை காலா புண்ணாயிரும். இனிமே நீ பயப்படவே வேணாம். நீ இது என்கிட்ட சொல்லியிருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிருக்குமே, நீ எதுக்கு அங்க இருந்து இவ்வளவு தூரம் ஃபிளைட் பிடிச்சி வந்து, அப்ப இப்பதான் சிரிப்பே வருது. ஹாப்பி ஆயிட்டியா? எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஸ்கூலுக்குள்ள என்னென்னமோ நடக்குது. இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் பெருசு. அவ இந்தியன் சைல்டா இல்ல வேற கண்ட்ரி சைல்டா? அவ எந்த கண்ட்ரி?
இந்தியன் சைல்டா? இந்தியன் சைல்டு இப்படி இருப்பாங்களா? அவங்க அம்மா அப்பாக்கு இதெல்லாம் தெரியுமா? அவ இங்கதான் பிறந்தா, கனடால தான் பிறந்தா. கனடாலே பிறந்துட்டாளா? ஓ, எவ்வளவு ஜாலியா இருக்கல மேம். டெய்லி இந்த பஞ்சாயத்துலாம் கேட்பீங்களா? ஆமா மேம், கேட்போம். அவங்க அப்பா தான் ரொம்ப உங்களை மாதிரி பேசுவாங்க கிட்ட. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், போல்டா இருக்கணும், இதெல்லாம் ஒரு இதா எடுத்துக்க கூடாது. ஆனா நீங்க சொல்றதுல இப்ப நான் சொன்னா அவளுக்கு ஆஷா ஆண்டி சொல்லிட்டாங்க. அதனால அவ வந்து கொஞ்சம் இது பண்றா. இவ அழுகும் போது அவங்க அக்கா வேற ஒரு பக்கம் டிஷர்ட் எடுத்து எடுத்து இப்படி கண்ணை வேற தொடச்சு அழுகிறோம். நான் வந்துட்டு அவ்வளவு இவ ரொம்ப ஜென்டிலா ஸ்வீட், ரொம்ப செல்லமா அவங்க எல்லாருக்கும் 3 பேருக்கும் இவதான். ஆமா கொஞ்சம் சத்தமும் போடுவோம், செல்லமாவும் இருப்பாங்க. இவ எதையாவது ஒண்ணு உள்ள வச்சுக்கிட்டா அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓ, ஷேர் பண்றதுல வெளியே 2 இயர்ஸ் வந்து அவங்க அப்பாவை பிரிஞ்சுதான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் அவங்க தான் அவங்களுக்கு போனாங்க. அந்த டைம் வந்து அப்பாவை நான் மிஸ் பண்றேன்னு கூட அவ சொல்ல மாட்டா. வீடியோ கால் கூட பார்க்க மாட்டா. ஏன்னா அவ மிஸ் பண்றா, அதை ஷேர் பண்ண மாட்டா. அவங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரே அழுக. மொத்தமும் அந்த 2 இயர்ஸ் மொத்தமா சேர்த்து வச்சு நமக்கு அவ அழுது அப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிறா. ஓ, அப்படி இருக்க கூடாது தம்மோ. நீ சாமிட்டியா போய் சொல்வியா மாட்டியா? சொல்லுவேன். என்ன சொல்லுவ? இந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது சொல்லுவியாடா தங்கம்? ரொம்ப நான் இன்னொரு தடவை உனக்கு நிறைய லவ் கொடுக்கும்போது நான் தைரியம் கொடுக்குறேன். அப்புறம் உனக்கு உன்னை சுத்தி பாதுகாப்பு வளையம் கொடுத்துறேன். அப்புறம் உனக்கு வேற என்னென்ன வேணும், என்னென்ன சக்தி வேணும் ஆன்டிட்டு இருந்து சொல்லு. எனக்கு வந்து கத்துற சக்தி வேணுமா? திட்டுற சக்தி வேணும். ஓ, அந்த ஃப்ரெண்ட்ஸ் புள்ளி பண்ணும்போது உன்னால அவங்கள திட்ட முடியல, நீ சாஃப்டா இருக்க, உனக்கு இப்ப திட்டுற சக்தி வேணும். ஆன்டி பாரு. ஆனா நீ கவலைப்படாத. நீ இனிமே திட்ட சக்தி ஆன்டி உனக்கு இப்ப நான் கட்டி பிடிக்கும்போது கொடுக்குறேன். அந்த திட்ட சக்தி கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனா, அந்த மாதிரி நீ அப்பா அம்மாவை டச் பண்ணவே முடியாது. நீ முடிஞ்சா டச் பண்ணிக்கோ, பார்க்கலாம். அதுக்கு வந்து மேஜிக் ரிங்ஸ் இருக்கு எங்க கிட்ட. நீ சொல்றது எதுவுமே நடக்காது நீ சொல்லு. அவ வந்து டச் பண்ணானா நான் அவளை வந்து அவ கைய மட்டும் புண்ணாக்கி விட்டுறேன். ஓகே, அவளுக்கு அந்த நீ இனிமே கவலைப்படாத. ஆன்டி பாரு எல்லா சக்தியும் அனுப்புறேன். நீ பயப்படாத. நீ இங்க இல்ல, கனடால இருக்கேன். ஆன்டி ஆஷா ஆன்டி இங்க இருக்காங்க. இந்த வீடியோ நீ ஒவ்வொரு தடவை வீட்டுல போயிட்டு பார்க்காத, ரொம்ப போனு கேளு நைட் தூங்க போகும்போது. அப்ப ஆன்டி வந்து அப்பா அம்மாக்கு மேட்ச். அக்காக்கு ஏதாவது சக்தி அனுப்பணுமா? அக்காக்கு சக்தி தேவை. அக்காக்கு என்ன சக்தி வேணும்? வேர்க்கிறது போகணும். அக்காக்கு நிறைய வேர்க்குதா? ஓ சரி, அதுக்கு சக்தி வேணாம். ஆன்டி மருந்து கொடுத்தே சரி பண்ணிடுவேன். வேற ஏதாவது நான் சக்தி யூஸ் பண்ணுமா அக்காக்கு? தேவையில்ல. அக்காக்கு மிச்சப்படி இந்த பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாதா? அவ உங்ககிட்ட ஃப்ரெண்டா எல்லாம் சொல்வாளா? அவ பிரச்சனைகள்லாம் சொல்வாளா? அவளோட பிரச்சனை உன்ட்டு ஷேர் பண்ணுவாளா? நீ அப்ப அக்காக்கு நீயே அழுந்துட்டே இருக்க, நீ எப்படி அக்காக்கு தைரியப்படுத்துவ? பெரிய மனுஷன் எல்லாம் கண்டுக்காத நீ அக்காக்கு சொல்வ. ஓ, உனக்கு மத்தவங்களுக்கு சொல்ல முடியுது, உனக்கே சொல்லிக்கதான் பிரச்சனையா இருக்கு. உனக்கு அவங்க பண்ற தப்பு எல்லாமே புரியுது. ஓகே, எவ்வளவு ஒரு குழந்தையோட மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒரு குட்டி பாப்பா சேடு தங்கம், நீ அழுக வேணாம் தங்கம். நீ வந்துட்டு நீ வந்து ஸ்ட்ராங்கான கேர்ளா ஆன்டி உன்னை இன்னைக்கு மாத்த போறேன். அண்ட் வந்து நம்ம வந்து திருப்பியும் புள்ளி பண்றவங்கள நீ திருப்பி திட்டுற சக்தி தான் கேட்கிற. நீ எவ்வளவு ஒரு ஏஞ்சல் பத்தியா? நீ அடுத்தவங்களை புள்ளி பண்ணணும்னு நினைக்கல. நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? உன்னை எப்ப தெரியுமா நம்மள புள்ளி பண்ணுவாங்க? இப்ப எப்ப என்னை வந்து ஆன்டி ஏதாவது டீஸ் பண்ணுவாங்க? நம்ம ரொம்ப இப்ப நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க, ரொம்ப அழகா இருக்க, நல்லா படிப்பியா? எப்படி படிப்ப? அதான் லிசன் பண்ணுவேன். ஃப்ரெண்டுக்கு நான் லிசன் பண்ணிட்டு பேசிட்டே இருப்பேன். ஓ, கிளாஸ் ஃப்ரெண்ட் கிட்ட லிசன் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட் லிசன் பண்ணுவேன். அதாவது நடக்கும்போது சீக்கிரம் பேசுவேன். அதாவது ஒரு கிளாஸ் நடக்கும்போது ஃப்ரெண்ட் கிட்ட சீக்கிரம் பேசிட்டு இருப்பேன். இப்படி பேசக்கூடாதுல்ல, கிளாஸ் கவனிக்கணும்ல. கவனிப்பேன். ஆனா ஒரு டைம் அவங்களே கூப்பிட்டு பேச வைப்பாங்க. ஓ, ஆனா இனிமே நீ பேசாத. மிஸ் கவனிக்கவும் கிளாஸ் கவனிச்சா போதும். ஆஷா ஆண்டிலாம் வீட்டுல இருந்து புக் எடுத்து படிச்சதே இல்லை. கிளாஸ்ல மிஸ் நடத்துறது மட்டும் தான் கவனிப்பேன். மறக்கவே மறக்காது. மிஸ் சொல்லி தரதே கவனிச்சிரு. நம்மளுக்கு தோணும், நம்ம மனசுக்குள்ள டெவில் இருக்கும். அந்த டெவில் என்ன பண்ணும், ஒரு பேய் இருக்கும். அந்த பேய் என்ன பண்ணும், நீ பக்கத்துல பேசு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசு, கெட்டு போ, பேட் கேர்ளா இருக்குன்னு சொல்லும். ஆனா அந்த டெவில் பேச்சு நம்ம கேட்க கூடாது. நம்ம எப்பவுமே குட் கேர்ளா இருந்து டெவில் கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பண்ணாம நம்ம நல்லது மட்டும் தான் செய்யணும். சரியாப்பா? நீ அதனால அந்த மாதிரி கிளாஸ் டைம்ல பேச வேணாம்.
சரியா? நீ வந்து இப்ப பியூட்டிஃபுல்லா இருக்கனால அவங்க வந்து இப்ப புள்ளி பண்ற ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டிஃபுல்லா இருப்பாங்களா, இப்படி ஒயிட்டா இருக்க, அவங்க இப்ப சப்போஸ் இப்போ ஒரு டார்க்கா இருக்காங்க இல்லைன்னா கொஞ்சம் குண்டா இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உன்னை காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அப்போ உன்னை வந்து அவங்க புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்க. நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, அவர் ரொம்ப குண்டா இருக்கு, நான் ரொம்ப ஜெலஸா இருக்கேன் அப்படி சொல்லுவாங்களா? ஓ சரி. ஆனா ஒயிட்டா இருந்தாலும் பிளாக்கா இருந்தாலும் ஹெல்த்தியா இருக்குமா மட்டும்தான் பார்க்கணும், நம்ம பார்க்க கூடாது. இப்ப நீ வந்து இப்ப நீ நல்லா ஒயிட்டா இருக்கல, இப்ப யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிளாக்கா இருக்கா நீ புள்ளி பண்ணக்கூடாது. கடவுள் வந்து என்ன பண்ணுவார், பனிஷ் பண்ணிடுவார் நம்மள. நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், எல்லாருக்கும் குட்டா நினைக்கணும். நம்மள புள்ளி பண்ணாங்கன்னா திருப்பி நீ இப்படிலாம் புள்ளி பண்ணக்கூடாது, நான் மேம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், திட்டுறதுக்கு உனக்கு தைரியத்தை ஆண்டி இப்ப கொடுத்துறேன். தைரியம் கொடுத்தா போதும்ல, வேற ஏதாவது சக்தி வேணுமா உனக்கு? வேற சக்தி தேவையில்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா, ஒரு பொண்ணு இருப்பா, பக்கத்து வீட்டுல தான் இருப்பா, அவன் ரொம்ப கோவம் பண்ணி திட்டிட்டு இருப்பா, இருப்பா. அந்த பொண்ணே என் ஸ்கூல்ல இருக்கா. என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்றேன், நான் போய் அந்த பொண்ணு திட்டி விட்டேன், இந்த மாதிரி நீ கண்ணு பிடிச்சா நான் அடிச்சு தருவேன். அப்பமா ஓடி போய் அழுதுட்டு இருந்தேன். டீச்சரை சொல்லி அப்போ வந்து டீச்சர் நீ சொன்னாங்க. அப்பமா நான் சொல்லி என் ஃப்ரெண்டு திட்டுறேன், நான் இப்படி தான் பண்ணுவேன். ஓ அப்ப சில நேரத்துல உனக்குள்ள ஒரு சந்திரமுகியே இருக்கு. பாருங்களேன். ஓகே, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. சரி, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஏதாவது நான் உன்னை அட்டாக் பண்ண மாதிரி ஏதாவது நடுவுல வால் ஏதாவது எழுப்பணுமா? பெரிய வாழை எழுப்பவா சின்ன வாழை எழுப்பிடுறேன்? பெரிய வாழை எழுப்பணும். சரி, அதையும் நான் செஞ்சிடுறேன். அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கிட்ட வராத மாதிரி நான் ஒரு மந்திர சக்தி வாழை எழுப்புறேன் மேம். மீறி வந்தாலும் ஃப்ரெண்டா இருக்க மாதிரி பார்க்கலாம். நீங்க வந்து இப்ப 6 months இங்க இருந்துட்டு இந்தியால இருந்துட்டு போகும்போது இவளை ரொம்ப ரியலைஸ் பண்ணி இப்படி ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு ஏங்குற மாதிரி அவளை மாத்தி வச்சிடறேன். அவளை குட்கலா கொஞ்சம் மாத்தி வச்சு, குட்கலா மாத்தி வைக்கவா? அவளை குட்கலா மாத்தி வச்சலாமா? சரி, குட்கலா மாத்தி வச்சிடறேன். குழந்தைங்களோட நிறைய மனசு விட்டு பேரண்ட்ஸ் பேசணும். ஆக்சுவலி சம்டைம்ஸ் டெய்லி நடக்கிற விஷயங்கள் உண்மையாவே சைக்காலஜிக்கலா ரொம்ப ஊண்டா இருக்கு, அதாவது இவ்வளவு மோசமா இருக்கு. சில குழந்தைங்க வந்துட்டு அதாவது ப்ராப்ளம் சொல்றதுக்கு பதிலாக கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தவங்களை. நம்ம வந்து முடிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை இக்னோர் பண்ணணும். குழந்தைங்களை வந்து கம்ப்ளைண்ட், இப்போ இவங்க அப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணி பண்ணியே பழகின குழந்தைங்களுக்கு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் மாமியார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நாத்தனாரை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஹஸ்பண்டை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ராப்ளம். இது வந்து உண்மையாவே டு பி அட்ரெஸ்ட். இது ஓகே. ஆனா சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம அட்வான்டேஜ் எடுத்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, உண்மையா சரியா தப்பா அனலைஸ் பண்ணி பேசணும் பெற்றோர்கள். குழந்தைங்க சொல்றது எல்லாத்தையும் அப்படியே காதுல வாங்கிட்டு கண்மூடித்தனமா ஸ்கூலுக்கு போகக்கூடாது. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா வைஸா இருக்கீங்க, பட் நீங்க பண்ண தப்பு இண்டிபெண்டா அவளை வளர்க்கறதுக்கான சொல்லித்தரல. எப்ப இது ஆரம்பிக்கணும்? பிறந்த முதல் நாள். ஒரு குழந்தை பிறந்து முதல் நாள் தாய்ப்பால் கொடுத்து தோலை தட்டி கொடுத்துட்டு கீழே போட்டு சுத்தி பில்லோ வைக்கிறது வந்து பிறந்த முதல் நாள் வந்து 1 yearக்குள்ள இண்டிபெண்டன்ஸை சொல்லி தரணும். 1 வயசுல உனக்கு 1 year ஆயிடுச்சு, ஹாப்பி பர்த்டே வந்துச்சு, அவள் தான் இனிமே அம்மாட்ட உங்கா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த குழந்தை புரிஞ்சுட்டு திருப்பி அம்மாட்ட வந்து பால் கொடுக்க சொல்லி அழக்கூடாது, அடம் பிடிக்க கூடாது, கேட்க கூடாது, அனௌன்ஸ் தான் பண்ணணும். உனக்கு 1 year ஆயிடுச்சு, ஹாப்பி பர்த்டே, இனிமே அம்மாட்ட நீ பால் கேட்க கூடாது, இனிமே உங்கா இல்லை. இப்படிதான் ஹாப்பி பர்த்டே சொல்லும்போது இன்ஃபர்மேஷன் தான் அந்த டேவோட ஸ்டாப் பண்ணிடணும். நீங்க 1.5 வயசுல அந்த 1.5 வயசுல வச்சீங்கன்னா அந்த 1.5 வயசுல ஸ்டாப் பண்ணும். அப்படி இல்லாம பால் நிப்பாட்ட முடியல 3 வயசு 5 வயசுல வரீங்கல்ல, எல்லாமே குழந்தையோட சைக்காலஜியோட கனெக்ட் ஆயிருக்கு. 1 வயசுல புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்த 20 வயசு இன்னொரு விஷயத்த புரிய வைக்க முடியாது, 15 வயசு இன்னொரு விஷயத்த புரிய வைக்க முடியாது. எல்லாமே இஸ் பேரண்டிங். இது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி. நீங்க இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சம். ஸோ இது நீங்க நிறைய பேரண்டிங் வீடியோஸ் போடுவேன், ப்ளீஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க, எல்லாத்தையுமே பாருங்க. அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே சின்ன விஷயமா இருக்கும், பட் நம்மளோட லைஃப் சேஞ்சிங் திங்ஸா இருக்கும். நீ வந்து இந்த வீடியோ போய் பார்த்தா எப்பெல்லாம் உனக்கு சக்தி வேணுமோ அப்பெல்லாம் வீடியோ போட்டு விட்டுரு. வீட்டுல அந்த வீடியோ ஓடிட்டு இருந்து கேட்டாவே போதும், அந்த சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா அம்மா சுத்தி அப்பா சுத்தி வந்துடும். யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. உன் அப்பா அம்மா 100 years நல்லா இருப்பாங்க. நீ வயசாய் பாட்டி ஆகுற வரைக்கும் அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க. ஓகே தானே? இனிமே கவலை இல்லைல்ல, பயப்பட மாட்டேன்ல.
இனி யார் புள்ளி பண்ணாலும் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். திருப்பி ஆன்டி முடியெல்லாம் இப்ப வளர்த்து கொடுப்பேன், நீ திருப்பி ஊருக்கு போகலாம். ஏன்னா இங்க வந்தப்ப நீ டேடியை மிஸ் பண்ணல. டேடி இப்போ உன்னை மிஸ் பண்ணி அழுவாராங்க? என்னன்னு தெரியலையா? நீ என்ன நினைக்கிற? டேடி பெரியவங்க, போல்டா, அவங்க அதெல்லாம் பரவாயில்ல, பாப்பா ஹெல்த்துக்காண்டி தான் போயிருக்காங்க, நல்லபடியா சரியாய் வந்துருவாங்க தைரியமா இருப்பாரா இல்ல அழுதுட்டு இருப்பாரா? அப்ப நீ அவரோட பொண்ணு, நீ எப்படி இருக்கணும்? டேடி காணும், டேடி வரல, அப்பெல்லாம் அழுதுட்டுலாம் இருக்க கூடாது. டேடி அங்க இருக்காரு, நம்ம இங்க வந்திருக்கோம், இந்த இடத்த என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் டேடிட்ட போய் டேடியை கொஞ்சிக்கலாம். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்க போய் டேடிட்ட போய் பர்ஸ்ட் அழுவியா? அழக்கூடாது. அதாவது ஒரு இடத்துல பொறுத்துக்கிட்டு இருக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு மேம். அந்த இந்தியா வந்துட்டோம், 6 months இந்தியாவில் இருக்கணும், இங்க இருக்கிறத அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், அனுபவிச்சு வாழணும். இதோட பிரின்சிபல் மேம். நான் எப்பவுமே கஷ்டப்பட்டு பண்ண மாட்டேன் எந்த விஷயத்தையுமே, வருத்திக்கிட்டு. நான் வாக்கிங் போனா ஹாப்பியா போவேன், சந்தோஷமா நடப்பேன், அனுபவிச்சு வாழ்வேன். இந்த அனுபவிக்க தெரியாதவங்க என் பக்கத்துல என்னால வச்சுக்கவே முடியாது. ஒரு ட்ரெஸ் போட்டா கூட நான் அனுபவிப்பேன். ஒரு ஃபுட், ஒரு பேஷண்ட் பார்த்தா கூட எவ்ரி சிங்கிள் பேஷண்ட் நான் வந்து பொறுப்போட, இந்த 20 வருஷம் ஆயிருக்கு, இந்த 20 வருஷத்துல நான் சலிச்சுக்கிட்டு பார்த்ததே இல்லை. அதை அனுபவிச்சு பண்ணணும். அதை நீங்க பொறுத்துக்கிட்டு இது பண்ணா உங்களுக்கு இதனால இன்னொரு டிசீஸ் வரும், இது உங்களுக்கு ஒரு நோய் தான் ஆகும். மென்டல் ஹெல்த் பிளேஸ் வைட்டல் ரோல் இன் லைஃப். மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மன ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு உடல் நோய்களா ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இதுக்கு ஹோமியோபதியில மனசுக்கு மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதனால இத்தனை மருந்துகளை இப்ப கீழே போடுறேன். இந்த கிரீஃப், ஸ்ட்ரெஸ், பயம், ஒவ்வொன்றுக்கும் மருந்துகள் இருக்கு. இப்ப நீங்க இந்த மனசுக்கு தனியா சைக்கியாட்ரிஸ்ட் போய் மருந்து வாங்கிட்டு உடல் நோய்க்கு தனியா மருந்து சாப்பிட்டா எப்படி இது குணமாகும்? இவருக்கு இந்த சொட்ட சொட்டையா முடி கொட்டினது காரணம் அவரோட ஸ்ட்ரெஸ், பயம், அவமானம், கவலை, கஷ்டம். இப்ப இதுக்கு மருந்து கொடுத்தா இந்த முடி தன்னால வளர்ந்துரும். அப்ப மனநோய் வந்து உடல் நோயா மாறுது. மென்டல் டிசீஸ் பிசிக்கல் டிசீஸா சேஞ்ச் ஆகுது. அதனால ஹோமியோபதி மைண்ட் அண்ட் பாடி சேர்த்து ட்ரீட் பண்றோம். புரியுதுங்களா? சோ பாப்பா கம்ப்ளீட்டா குணமாயிடுவா. இது இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும், ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கூட எல்லா வீட்லயும் நடக்கும். ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள். இண்டிபெண்டா வாழணும். நம்ம வந்து எல்கேஜில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் மாட்டோம்னா பேர் கூட மறந்துடும். இப்ப ஆஷா ஆண்டியோட 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்த ஒரு ஃப்ரெண்டு, அவங்க ஹைட்டா இருப்பாங்களா, இப்போ ஒல்லியா இருப்பாங்களா, குண்டா இருப்பாங்களா, அவங்க நல்ல இந்தியாவில் இருப்பாங்களா, ஃபாரின்ல இருப்பாங்களா, அவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு முடிஞ்சா நல்லது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நம்ம வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓடி ஓடி ஃப்ரெண்டு பிடிக்க கூடாது. இப்போ பிரச்சனை என்ன? ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்க. ஃப்ரெண்டு பிடிக்க நீ ஓடிட்டே இருந்தனா நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவ. அவங்க வந்து வேணான்னு நினைப்பாங்க. நீ அமைதியா இப்படி இருக்கணும், கை விரிச்சு வெல்கம் பண்ண. நீ வேணும், உன் கேரக்டர் பிடிச்சு உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ வேணும்னு வர்றவங்கள நீ ஹக் பண்ணிக்கோ, அவங்களும் நீ ரிசீவ் பண்ணிக்கோ. அது ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும். என்னோட நீ பெரிய பணக்காரிப்பா, நீ 5 ஃப்ரெண்ட் வச்சிருக்க, நீ அத 5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க. அப்ப நீ வந்து எனக்கு பாரு, இந்த ஹர்னி அக்கா தான் ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. சோ நீ வந்து என்ன பண்ணணும்னா, நீ ஃபிட் ஆகாம போறாங்கல்ல, அதுக்கு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட் பிடிக்க கூடாது. நம்மள பிடிச்சி புரிஞ்சு, நம்ம கேரக்டர் புரிஞ்சு, நம்ம வேணும்னு வர்றவங்க நம்ம ஃப்ரெண்டா ரிசீவ் பண்ணிக்கணும். சரியா? அந்த ஒரு ஃப்ரெண்ட் போதும். இப்ப என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, என்னோட இந்த ஃப்ரெண்ட் எனக்கு ஞாபகம் கூட இல்ல. சம்டைம்ஸ் அந்த ஃப்ரெண்ட் புள்ளி பண்றான்னு வச்சுக்கோ, நான் அப்பெல்லாம் ஒண்ணுமா அழுதுட்டு ஃபீல் பண்ணி கவலை எல்லாம் பட மாட்டேன். நம்ம அமைதியா வெயிட் பண்ணும், அமைதியா இருக்கும்ல, அது வந்து பெரிய ட்ரீட்மெண்ட். நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா அந்த ஃப்ரெண்டை பத்தி பேடாலாம் வெளியே பேசக்கூடாது. அந்த ஃப்ரெண்டு பேட்லாம் இது பண்ணக்கூடாது. நம்ம தான் அந்த ஃப்ரெண்டுக்கு டைம் கொடுக்கணும். திருப்பி திருப்பி போய் நீ ஃப்ரெண்டு வேணும் வேணும் வேணும்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடும், அவங்க ரொம்ப பர்மனண்டா பிரிஞ்சிருவோம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரெண்ட் பிடிக்கலன்னா கொஞ்ச நாள் பேசவே மாட்டேன், விட்டுருவேன். அவங்களே புரிஞ்சு அவங்களே சரியாயி நம்ம வேணும்னு அவங்க வந்தாங்கன்னா நான் திருப்பி ரிசீவ் பண்ண ஹாப்பியா இருப்பேன். நீ அன்னைக்கு அப்படி பண்ண இப்படி பண்ண அதெல்லாம் சொல்லக்கூடாது, மறந்துடணும். அன்னைக்கு நீ புள்ளி பண்ணல அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. நம்ம அந்த ஃப்ரெண்டை ஹாப்பியா ரிசீவ் பண்ணிக்கணும். ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவங்க, ஏன்னா யாருமே நம்ம ஜட்ஜு கிடையாதுல்ல, கடவுள் தான் ஜட்ஜு. நம்ம யாரையும் பனிஷ் பண்ணக்கூடாது, யாரையும் நீ தப்புன்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கரெக்ட். இப்ப நம்ம டீச்சர் தான் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சொல்லிலாம் தரணும். அப்பெல்லாம் நம்ம மிஸ்லாம் திட்டுவாங்க, அப்பெல்லாம் திட்டக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது.
ஆனா நம்ம கரெக்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி வந்தா திருப்பி ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ அன்னைக்கு பேட் தானே, அதனால இன்னைக்கு நீ எனக்கு வந்தா நீ ஃப்ரெண்டு வேணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரையும் ரிசீவ் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம அமைதியா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோவேன், நீ சொல்றல 2 days நீ அமைதியா அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம இருந்தாலும் 2 days உனக்கு அந்த விஷயம் மறந்து போயிடும். நீ அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது 2 days. நம்ம எப்படி இருந்தோம்னா இந்த உலகம் நகர்ந்து போயிட்டே இருக்கும். நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆயிடுவோம். நம்மளுக்கான பெரிய சிம்மாசனம் கடவுள் வச்சிருப்பார், த்ரோன். அங்க நீ குவீன் மாதிரி உட்காந்துருப்ப ஹாப்பியா. ஓகே, இனி இது மாறிடுவே தானே? இன்னைக்கு கம்ப்ளீட்டா உனக்கு அப்படி சமாதானம் ஆன மாதிரி ஆறுதல் ஆன மாதிரி இருக்கா, இல்ல இன்னும் உனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருக்கா? இல்ல, எந்த கஷ்டமும் இல்லையா? எப்படிப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சூப்பர் ஸ்மார்ட்டா இருக்க? கம்ப்ளீட்டா சமாதானம் ஆயிட்டியா? அப்ப நம்ம இப்ப லவ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா? அப்ப எல்லாருக்கும் லவ் யூ ஆல் சொல்லி நன்றி சொல்லிடலாமா? லவ் யூ ஆல் சொல்லி நீ சொல்லிடு. லவ் யூ ஆல். இங்க கை இங்க வச்சிரு கேமராக்கு முன்னாடி. ஓகே, லவ் யூ ஆல். ஓகே, ஓகே.